நமது புராணம். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இப்போது ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம், அதாவது இந்த ஆவணி மாதமானது பராபவ வருஷம் ஆவணி மாதமானது 17/8/2026 திங்கள் கிழமை உதயாதி நாழிகை 31:02, அதாவது மாலை 6:25 மணிக்கு மாதம் பிறந்தது. இது ஆவணி மாதம். அதனால் செவ்வாய்க்கிழமை ஆவணி 1. இந்த ஆவணி மாதத்தில் கிரக நிலைகள்: மேஷத்தில் எந்த கிரகமும் இல்லை, ரிஷபத்தில் எதுவும் இல்லை, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, கடகத்தில் புதன் இருந்தார். அவர் இந்த 1ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போயிடுறார். சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியா ராசியில் சுக்கிரன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இதான் கிரக நிலைகள். அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி 1/9/2026 அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு போகிறார். 3/9/2026 அன்னைக்கு புதன் சிம்ம ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தில் கிரக நிலைகள். அடுத்தது 23/8/2026 ஆவணி மூலம். ரொம்ப விசேஷமான நாள். பிட்டுக்கு மண் சுமந்த கதை அது ஒரு பதிவு போட்டிருக்கோம், அது பார்த்தா தெரியும். அடுத்தது 26/8/2026 புதன்கிழமை ருக் உபாகர்மா. 27/8/2026 வியாழக்கிழமை யஜூர் உபாகர்மா. 28/8/2026 வெள்ளிக்கிழமை காயத்ரி ஜபம். 31/8/2026 மகா சங்கடஹர சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு முதல்ல வர்ற சங்கட சதுர்த்தி மகா சங்கட சதுர்த்தி. ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கி சங்கட சதுர்த்தி விரதம் ஆரம்பிக்கிறவங்களாம் அன்றைக்கி ஆரம்பிப்பாங்க. இல்லைனாலும் மகா சங்கட சதுர்த்திக்கு விரதம் இருந்து பூஜித்தாக்க ரொம்ப சிறப்பான நன்மைகள், சகல சங்கடங்களும் நிவர்த்தி பெற்று விநாயகப் பெருமானோட அனுகிரகம் கிடைக்கும் சொல்லியிருக்கு. அதனால் மனசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், மன சஞ்சலங்கள் எதுவும் திடமான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் அப்படி இருக்கிறவங்களுக்கு, சந்திரன் நல்லா இல்லாமல் 6, 8, 12 மறைவிடமோ நீச்சமோ ஆகி சந்திரன் இருக்கிறவங்களுக்கு, மற்றபடி கிரக நிலைகள்லாம் 2-3 கிரகம் சரியில்லாமல் ரொம்ப இதாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்றைக்கி சங்கட சதுர்த்தி அன்றைக்கி விநாயகப் பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு 2 தீபம் ஏற்று அருகம்புல் சாத்திட்டு அன்றைக்கி சந்திர உதயம் பார்த்து அதுக்கப்புறம் விநாயகருக்கு ஒரு கற்பூர ஆரத்தி பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். அப்படி இருந்தாக்க சங்கடங்கள் நிவர்த்தியாகி சிறப்பான நன்மைகள். அதான் மகா சங்கட சதுர்த்தி. ரொம்ப விசேஷமான நாள். அப்புறம் 4/9/2026 கிருஷ்ண ஜெயந்தி. அது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. அஷ்டமி ரோகிணி 2 சேர்ந்து அன்றைக்கி வரதுனால ரொம்ப விசேஷம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. அடுத்தது 10/9/2026 வியாழக்கிழமை அன்னைக்கு ஆவணி மாதத்தில் உள்ள அமாவாசை. 13/9/2026 சாம உபாகர்மா. 14/9/2026 திங்கட்கிழமை விநாயக சதுர்த்தி. இதுதான் இந்த மாதத்தில் உள்ள விசேஷமான நாட்கள். இந்த மாதத்தில் கிரக நிலையெல்லாம் சுக்கிரன் தான் நீச்சமாக இருக்கார். மற்றபடி கிரகம் நல்லா இருக்குது. சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் சிம்ம ராசியில் ஆதிபத்தியம் பற்றி இருக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான நன்மைகள் இருக்குது. ஏன்னா சூரியன் அவர் ஆட்சி வீட்டில் இருந்து இது பண்ணுறதுனால, சூரியன் தான் நவக்கிரகத்துக்கு அதிபதி இல்லையா, அவர் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில் இருக்கிற அந்த மாதங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் ஆவணி மாதத்தை எல்லோரும் சிறப்பாக இது பண்ணுவாங்க. அதனால தான் ஆவணி மாதத்தில் முதல்ல விநாயகப் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தியிலேருந்து உற்சவங்கள்லாம் ஆரம்பிக்கிறோம். விநாயகப் பெருமான் திருவருள் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள கிரக நிலைக்கும் அந்த ராசிக்கு உள்ள பலனெல்லாம் அதில் பதிவிட்டுருக்கேன். அந்தந்த ராசிக்கு இது பண்ணுறவங்கன்னா பார்த்துக்கலாம். அப்படியே